அனைவருக்கும் வணக்கம். நம்ம காஞ்சிபுரம் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஐயா இருக்காங்க. ஐயாவுடைய பேர் சாது குமார காலத்தி. இப்போ ஐயா நம்ம என்ன சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. வணக்கம் எல்லோருக்கும். அதாவது பாரம்பரிய உணவிலே ஹெல்த் ஃபுட் என்று ஒரு அனுபவம் இருக்கிறது. இதை நான் பல பேருக்கு செய்து கொடுத்திருக்கேன், நானும் சாப்பிட்டு இருக்கிறேன். கருப்பு உல திராட்சை, பன்னீர் திராட்சை என்று சொல்வார்கள். ஆமா, அதை இரவிலே ஒரு பிடி வெந்நீர்ல ஊற போட்டு, அதாவது ஒரு 25 பழம் வெந்நீர்ல இரவு ஊற போட்டு, காலையில் எடுத்து அந்த மேல் அழுக்கு போக அந்த தண்ணியை ஊட்டி விட்டு அந்த பழத்தை பல் துளைக்கவுடன் மென்று சாப்பிட வேண்டும். அத்துடன் உலர்ந்த அத்திப்பழம் 2 சாப்பிட்டு ஒரு டம்ளர் பசும்பால் அருந்தினால் தேக ஆரோக்கியம் கிடைக்கும். அவளுக்கு லோபிப் இருக்காது, ரத்த குறைவு என்று சொல்லக்கூடியது கிடையாது. இந்த அத்திப்பழத்துக்கு ஒரு சிறப்பு மருத்துவம் இருக்கிறது. அத்திப்பழம் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் எப்படி ரத்தம் இல்லாத எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் 15 நாட்கள் அவங்களுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகிவிடும். அப்படிப்பட்டவர்கள் தினந்தோறும் காலை மாலை அத்திப்பழம் சாப்பிடலாம். மலச்சிக்கல் இருப்பவர்களும் இரவு 4 அத்திப்பழத்தை சாப்பிடலாம். அத்திப்பழம் ரத்த குறைவை போக்கும், முட்டி வலியை போக்கும், நுரையீரலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கி நுரையீரலை சுத்தப்படுத்தும். இது ஒரு அற்புதமான மருத்துவம். சரிங்க. ஆகையினாலே இந்த அத்திப்பழத்தையும் கருப்பு திராட்சையும் சாப்பிட்டு உடம்பில நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகி மனத்தோறும் உடல் தோறும் நீங்கி மன நிம்மதியுடன் வாழ வழிவகுக்கும். அத்திப்பழத்தால் முட்டி வலி போகும். ஆகவே நுரையீரலையும் முட்டி வலியும் போக்கி ரத்தத்தையும் உற்பத்தி பண்ணி ஆரோக்கியமாக மக்கள் வாழ்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் கர்ஜுவரக்காய் என்று சொல்வார்கள். அவிழ்த்தி உணர்த்திய பேச்சம்பழம் என்று பொருள்வதற்கு அது ஒரு 100 கிராம், பாதம் பருப்பு 100 கிராம், பூசணி விதை 50 கிராம், வெள்ளரி விதை 50 கிராம், தர்பூசணி விதை 50 கிராம், கசகசா 25 கிராம். இப்படி பொருள்களை வாங்கி அவைகளை வறுக்காமல் அப்படியே மிக்சியில் அரைத்து 500 கிராம் கட்டி கல்கண்டை வாங்கி உடைத்து அதையும் அரைத்து இந்த பருப்பு ஐட்டங்களோடு அரைக்கும் போது இந்த கட்டி கல்கண்டை போட்டு அரைத்தால் சுத்தமாக பவுடராக வந்துவிடும். அந்த பவுடரை எடுத்து வைத்துக் கொண்டு வேறு வெள்ளை சர்க்கரை கலக்கூடாது. இதை மட்டுமே காலை மாலை பாலில் சாப்பிட்டு வந்தால் ஜெயராகியம், உடல் பலம், ரத்த வெட்டி,